அன்புமணி மீது பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். பாமகவில் மாற்றி அமைக்கப்பட்ட 8 பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி ராமதாஸின் மீது 16 வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. இன்று நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் போது அந்த குழுவினுடைய அந்த 16 வகையான குற்றச்சாட்டுகளை அவர்கள் மேடையிலே வாசித்தார்கள். பொதுக்குழுவிலும் அதற்கான ஒப்புதலையும் அவர்கள் கேட்டிருந்தார்கள். குறிப்பாக தைலாபுரம் தோட்டத்தில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது யார் என்று காவல்துறை விசாரணை நடைபெற்று வருவதாக ஒரு தரப்பு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதை அன்புமணி ராமதாஸ் தான் வைத்தார் என இந்த குற்றச்சாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் 40 முறை பேச முயற்சி செய்திருப்பதாக சொன்னது பொய் எனவும் அந்த குற்றச்சாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நிறுவனர் ராமதாஸ் அவர்களிடம் ஒப்புதல் இல்லாமல் பொதுக்குழு நடத்தியது சட்டப்படி குற்றம், கட்சியினுடைய விதிகளின்படி குற்றம் எனவும் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதுபோன்று ஒவ்வொரு சூழலிலும், அதாவது தைலாபுரம் தோட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தபோது மாவட்ட செயலாளர்கள் வரக்கூடாது என பேசி 107 மாவட்ட செயலாளர்களை 100 மாவட்ட செயலாளர்களை தடுத்து நிறுத்தியதாகவும் அன்புமணி ராமதாஸ் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு குற்றம் சாட்டியிருக்கிறது. இதுபோல 16 வகையான குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றாக அவர்கள் மேடையில் வாசிக்கிறார்கள். அவர் அதுமாதிரி வாசிக்கும் பொழுது ராமதாஸ் அவர்கள் கண்கலங்கியபடி அமைதியாக அருகிலே அமர்ந்திருந்தார். இருப்பினும் இந்த 16 குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக நிறுவனர் ராமதாஸிடம் தற்போது அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த குழு தெரிவித்திருக்கிறது.